ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு கீரை பொரியல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை பொரியலை நம்ம இன்றைக்கி முட்டை கூட சேர்த்து ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் செய்ய போகிறோம். நார்மலாக கீரை கொடுத்தா சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி பொரியல் செய்து கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரையில் ஆல்ரெடி இரும்புச்சத்து நிறையவே இருக்குங்க. அது கூட முட்டை சேர்த்து சாப்பிடும்போது கால்சியம், இரும்புச்சத்து எல்லாமே ஒரே நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்கும். இது உடம்புக்கு ரொம்ப எனர்ஜியை கொடுக்கும். வாரத்தில் கண்டிப்பாக 2 நாளாவது முருங்கைக்கீரை எடுத்து சாப்பிடும்போது கை கால் உடல் வலிலாம் காணாமலே போயிடுங்க. வாங்க இந்த டேஸ்டான முருங்கைக்கீரை பொரியலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 3 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்து ரன்னிங் வாட்டரில் 2லேருந்து 3 முறை வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா சின்ன பூச்சியெல்லாம் இருக்கும். அதனால் கண்டிப்பாக 3-4 முறை நல்லா கழுவிக்கோங்க. இப்போ கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கீரை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு கீரையை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 கைப்பிடி அளவு கீரை சேர்த்துருக்குறேன். அதுக்கு 3 கைப்பிடி அளவு தண்ணி தெளிச்சுக்கலாம். கீரையை எப்பயுமே தண்ணி தெளித்து வேக வச்சு எடுக்கணுங்க. அப்போ தான் டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இது கூட கால்வாசி அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. கீரை வதங்க குவான்டிட்டி கம்மியாயிடும். அதனால் ஃபஸ்ட்டே நம்ம உப்பு சேர்க்குறது பார்த்திங்கன்னா மொத்த கீரைக்குமே ஒரு கால்வாசி அளவு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கடைசியில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு 3லேருந்து 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். கீரை வேக வைக்கும் போது தண்ணி ஜாஸ்தி விட்டோனாலும் கீரை கசந்து போயிடும். ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா டேஸ்ட்டே நல்லா இருக்காது. அதனால் தண்ணியோட அளவு பார்த்துட்டு சேருங்க. இப்போ கீரை நல்லாவே வெந்து வந்துருச்சு. தண்ணி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வற்ற விட்டுறக்கூடாது. கொஞ்சம் மாய்ஸ்டராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம முட்டை சேர்த்து கலரும் போது எல்லாமே ஒரே ஈவனாக கலரி வரும். இப்போ இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஒரு கடாயில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதோ கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு, 1 ஸ்பூன் அளவு சீரகம், இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். எப்பயுமே கீரை பொரியலுக்கு கருவேப்பிலை சேர்க்க மாட்டோம். நம்ம இன்றைக்கி முட்டை சேர்த்து செய்கிறதுனால கருவேப்பிலையோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 1 க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கை வச்சு நல்லா உதுத்து விட்டுட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கி வரட்டும். இதில் 3 முட்டை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். முட்டையோட அளவு பார்த்திங்கன்னா உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 முட்டை சேர்த்துருக்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் 5 முட்டையோ எத்தனை முட்டை தேவையோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை கொஞ்சமாக தண்ணி இருந்ததில் அந்த தண்ணியெல்லாம் கீரையோடு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். அதோடையே சேர்த்துக்கோங்க. தண்ணியை தனியாக எடுத்து வச்சிட வேண்டாம். இப்போ முட்டை கீரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். முட்டை சேர்க்கும் போது அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கீரை கொஞ்சம் ஈரப்பதமோடு இருந்தால் தான் முட்டையோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். கடைசியில் சாப்பிடும்போது நல்லா உதிரியாக கிடைக்கும். கீரையோடையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். இது கூட எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஓவராலாக இதை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் தாங்க ஆச்சு. நாளே நீங்கள் கீரையை வாங்கி சுத்தம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் செய்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த கீரை பொரியல் பார்த்திங்கன்னா காரக்குழம்பு, எல்லா விதமான காரக்குழம்பு கூட சாப்பிட்றதுக்கும் சாம்பார் கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பரான ரெசிபிங்க. வெறுமனே கீரை சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக முட்டை சேர்த்து செய்து கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரையும் முட்டையும் சேர்த்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த கீரை பொரியலை கண்டிப்பாக செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி கீரை பொரியல் நம்ம சேனலில் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.